ஸோ இப்போ பேக்ரவுண்டை டார்க் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த லீஃப் வந்து டிஃபரன்ஷியேட்டாக தெரியும். அந்த லீஃப் இப்போ உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ இந்த டார்க்னஸ் அங்கங்கே அப்ளை பண்ணிடுறேன். ஓகே, நீங்கள் வந்து இந்த டார்க்னஸ் எங்கெங்கே அப்ளை பண்ணுறீங்கன்னு பொறுத்து அந்த எஃபெக்ட் உங்களுக்கு நல்லா வரும். ஸோ இது ஒன்றும் பிரச்சனை இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த எஃபெக்ட் நல்லா தெரியும். ஓகே, இப்போ அந்த லீஃப் இருக்கு இல்லையா, அந்த லீஃபை இன்னும் நான் டூப்ளிகேட் பண்ணுறேன். கண்ட்ரோல் ஆல்ட் ப்ரெஸ் பண்ணி ட்ராக் பண்ணிங்கன்னா இன்னும் டூப்ளிகேட் வந்துடும். ஸோ இது எதுக்கான பின்னாடி நம்மளுக்கு பேக்ரவுண்டு அதுக்கு பின்னாடி இருக்கிற இடத்துல ஜஸ்ட் எம்டியாக இருக்கு இல்லையா, ஸோ அந்த இடத்துல ஏதாச்சும் வச்சு ஃபில் பண்ணுறதுக்காக இது யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகே, ஸோ ட்ராக் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ரீசைஸ் பண்ணியிருக்கோம். ஹைட் அதாவது இந்த ஆப்ஜெக்ட் வந்து நல்லா பெருசாக வர மாதிரி. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னா, இது ஆக்சுவலாக பேக்ரவுண்டில் இருக்குது இல்லையா, ஸோ வந்து வேறான மாதிரி இருக்கும் இல்லையா, ஸோ வந்து கார்ஷியன் பிளர் அப்ளை பண்ணுறோம். ஸோ நம்மளுக்கு இது இப்போ பேக்ரவுண்டில் போன மாதிரி ஆயிடுச்சு. ஸோ வந்து ஒரு ஃபோக்கஸ் எஃபெக்ட். ஓகேங்களா, முன்னாடி இருக்கிறது ஃபோக்கஸ் ஆகிறது, பின்னாடி இருக்கிறது வந்து பிளர் ஆகிறது. ஓகே, இப்போ ஒரு முக்கியமான பார்ட். இப்போ வந்து நம்ம அந்த பால் கிரியேட் பண்ண போகிறோம். ஓகேங்களா, ஸோ ஜஸ்ட் ஒரு மார்க்கர் டூல் யூஸ் பண்ணி நீங்கள் இது வரைஞ்சிக்கலாம். ஓகேங்களா, எலிப்டிக்கல் மார்க்கர் டூல் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து இது ரவுண்ட் ஷேப்பில் ஒரு இது பால் மாதிரி வரைஞ்சிக்க போகிறோம். ஸோ எதுக்காகனா நம்ம வரைகிறது வந்து இதை விட்டு தாண்டி போகுது, அதுக்காக. ஓகேங்களா, ஸோ இப்போ ஒயிட் அண்ட் க்ரீன் சூஸ் பண்ணிக்கிறோம். நீங்கள் என்ன கவனிக்கணும்னா, இந்த சூஸ் பண்ணிட்டு இப்போ ப்ரஷ் டூலில் வரைய போகிறோம். ப்ரஷ் டூலில் வரையும்போது நம்மளுக்கு இந்த 3D எஃபெக்ட் மாதிரி நல்லா கிடைக்கணுங்கிறதுக்காக ஒப்பாசிட்டி வந்து கம்மி பண்ணி வச்சுக்கணும். ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட்டு ஒயிட்டில் வரைஞ்சாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா க்ரீன் யூஸ் பண்ணிக்கணும். ஸோ ஒப்பாசிட்டி கம்மியாக வச்சுட்டு ஒப்பாசிட்டி ரெடியூஸ் பண்ணிடணும். ரெடியூஸ் பண்ணிட்டு கொஞ்சமாக வரைஞ்சிங்கன்னா உங்களுக்கு அந்த பால் ஃபில் ஆகும். ஸோ வந்து ஒரு 3D பால் எப்படி இருக்குன்ட்டு நீங்களாக லைட்டாக மாடிஃபை பண்ண உங்களுக்கே அந்த இது தெரியும், எப்படி வரணும், எப்படி வரக்கூடாது, எந்தெந்த இடத்துல உங்களுக்கு லைட்னஸ் இருக்கணும், எங்கே டார்க் இருக்கணும் அப்படிங்கலாம் உங்களுக்கே தெரியும். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் லைட்டாக எனக்கு மேட்ச் ஆகலை. ஸோ வந்து க்ரீன் கொஞ்சம் டார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த கலர் வந்து இப்போ வேறு கலர் சூஸ் பண்ணிக்கலாம் க்ரீனில். ஓகே, ஸோ க்ரீனில் வேரியேஷன் எடுக்கிறோம். இப்போ லைட்டாக அந்த இது நம்ம பெயிண்ட் பண்ண நம்மளுக்கு கொஞ்சம் டார்க்னஸ் கிடைக்கும். ஸோ வந்து நல்லா டிஃபரன்ஷியேட்டாக தெரியும். ஓகே, நம்மளுக்கு பால் இப்போ ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா க்ளோ தரணும், சுற்றி வந்து நம்மளுக்கு பார்ட்டிகல்ஸ் இருக்க மாதிரி காட்டணும். ஓகே, ஸோ அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா லைன் டூல் சூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா, லைன் டூல் எதுக்காகனா மேலேருந்து ஒரு லைட் சோர்ஸ் வந்து கீழே அந்த பாலில் அஃபெக்ட் பண்ணுற மாதிரி. ஸோ இந்த லைனுக்கு பார்த்தீங்கன்னா வெயிட்னு ஒன்று மேலாப்பில் இருக்கும். ஸோ வெயிட் நீங்கள் எப்போ செக் பண்ணிக்கணும். 1 pixel இருந்தால் ரொம்ப சின்னதாக இருக்கும். ஸோ வித் எந்த அளவுக்கு வேணுங்கிறத செலக்ட் பண்ணுறது. ஓகே, ஸோ இப்போ ஆக்சுவலாக ட்ராக் பண்ணி வரைய போகிறேன். என்னென்னா இப்போ ஒன்ஸ் வரைஞ்சதுக்கப்புறம் அது ஆக்சுவலாக ரொம்ப லைட்டாக தெரியும் உங்களுக்கு, அது கண்ணுக்கு கூட தெரியாது. ஸோ வந்து நிறைய இதை டூப்ளிகேட் பண்ணிட்டு லைட்டாக கொஞ்சமாக நவுத்திட்டிங்கன்னா உங்களுக்கு அது வந்து நவுந்து உங்களுக்கு வந்து அந்த இது லைட்டாக தெரிய ஆரம்பிக்கும். ஸோ ஒன்ஸ் உங்களுக்கு எந்தளவுக்கு வெயிட் வேணுமோ அந்தளவுக்கு வச்சுட்டு, எந்தளவுக்கு வித் வேணுமோ அந்தளவுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணதுக்கப்புறம் அது வந்து மெர்ஜ் பண்ணிங்க. ரைட் கிளிக் பண்ணி அந்த லேயர்ஸ் 3 லேயர்ஸ் செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா மெர்ஜ் ஆப்ஷன் காட்டும். மெர்ஜ் கொடுத்தீங்கன்னா மெர்ஜ் ஆகிடும். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஜஸ்ட் ஒரு சிம்பிள் ட்ரிக், மறுபடியும் Ctrl+U ப்ரெஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து அந்த லைட்னஸ் ஆட் பண்ண நம்மளுக்கு அந்த லேயர் கொஞ்சம் நல்லா தெரியும். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா அந்த லேயரை மறுபடியும் டூப்ளிகேட் பண்ணி காஷியன் பிளர் அப்ளை பண்ண போகிறோம். ஓகேங்களா, டூப்ளிகேட் பண்ணியாச்சு. இப்போ காஷியன் பிளர் அப்ளை பண்ணுறோம். ஸோ நம்மளுக்கு லைட்டாக இருந்தால் போதும் பிளர்னஸ்ஸு. ஸோ லைட்டாக இது பண்ணிட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம்னா அதுவும் சரியாக கணக்கு தெரியல இல்லையா. ஸோ திரும்ப இந்த காஷியன் பிளர் அப்ளை பண்ண தேவையில்லை. ஒன்ஸ் அப்ளை பண்ணதுக்கப்புறம் அந்த லேயர் இல்லையா, காஷியன் பிளர் அப்ளை பண்ண லேயரை திரும்ப டூப்ளிகேட் பண்ணிடுங்க. ஸோ எத்தனை டூப்ளிகேட் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு அந்த லைட்னஸ் நல்லா தெரியும்.
ஓகே, நம்மளுக்கு மேலேருந்து வர லைட் சோர்ஸ் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதை ஒட்டுக்கா சேர்த்து மெர்ஜ் பண்ணி விட்ருங்க. அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்து மறுபடியும் அந்த பால் லேயர் செலக்ட் பண்ணிங்க. அது கீழே இருக்க லேயர் செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு நியூ லேயர் க்ரியேட் பண்ணுங்கள். ஸோ நியூ லேயர் க்ரியேட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ என்னென்னா ஒரு பால், அதாவது க்ளோ ஆகிற பால்னால் பின்னாடி வந்து வெளிச்சம் இருக்கும் இல்லையா? ஸோ அதனால் ப்ரஷ் டூல் செலக்ட் பண்ணி ஒப்பாசிட்டி வந்து ரொம்ப கம்மி பண்ணிடுங்க. ஒரு 11% 10% வச்சுட்டு இப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னா அந்த பாலுக்கு பின்னாடி நீங்கள் லைட்டாக அது வரைய போகிறீங்க. கொஞ்சம் ஒவ்வொரு தடவை திரும்ப வரைய ஓரத்தில் வந்து உங்களுக்கு லைட்டாக இருக்கும். க்ளோனஸ் வந்து ஓரத்தில் லைட்டாக இருக்கும். சென்டரில் வந்து கொஞ்சம் அதிகமாக உங்களுக்கு தெரியும். ஸோ இதுக்கு மெயினாக என்னென்னா நீங்கள் வந்து ஒப்பாசிட்டி வந்து கம்மியாக வச்சுருக்கணும். அதிகமாக வச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த எஃபெக்டே கிடைக்காது. ஓகேங்களா? லைட்டை கொஞ்சமாக மாடிஃபை பண்ணால் உங்களுக்கு கரெக்டான அந்த எஃபெக்ட் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரஷ் இருக்கு இல்லையா? ப்ரஷ்ஷை வந்து சின்ன ப்ரஷ் செலக்ட் பண்ணிட்டு லைட்டாக அது இப்போ வந்து ஒப்பாசிட்டி ஃபுல்லாக வச்சுட்டு சின்ன சின்ன டாட்ஸாக வைக்க உங்களுக்கு என்ன ஆகும்னா அது வந்து பார்ட்டிகல்ஸ் வந்து உங்களுக்கு பறக்கிற மாதிரி தெரியும். ஓகேங்களா? பார்ட்டிகல்ஸ் அதை சுற்றி இருக்கிற மாதிரி தெரியும்.